ஜெய கிருஷ்ண முகுந்தா முராரே முராரே. இட்லியா? சாப்பிடுவோம். ஏன்பா குளிச்சிட்டியா? குளிச்சு சிம்பிளா ஒரு பூஜை கூட பண்ணிட்டேன். நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போல? கிளம்பணும். ஜானகி டிஃபன் எடுத்துவேமா? உங்கள்கிட்ட ரெடியா வச்சு கொஞ்சம் இருக்கு, போட்டு கொண்டாரு. வேணாமா, நான் ஃபேக்டரி கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அப்பா சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரமாதம். வெங்காய சாம்பார். ஆமா, நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போலியா? ஒரு டிசிப்ளின் வேணாண்டா. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தியே பேசிட்டு இருக்கியா? இந்தாங்க. வரமா, வரம்பா. அப்பா, நீ கோயம்புத்தூர் போறதுக்காக பணம் கேட்டிருந்தேனப்பா. அடடே, இப்ப என்கிட்ட பணம் இல்லையப்பா. நேத்தே சொன்னேனப்பா இன்டர்வியூக்கு போகணும்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். மாச கடைசியாச்சா, ஒருத்தர் பணம் இல்லன்ட்டான். அப்ப நான் எப்படி இன்டர்வியூக்கு போறது? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. உங்களுக்கு என்னதான்ப்பா தெரியும்? பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண. எம்பிபிஎஸ்சி தானா தேடி வந்தது. ஆனா அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பிஏல சேர்த்து விட்டீங்க. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில 2000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. 20000 ரூபாய் டெபாசிட் கேட்டான். கடனாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அதுவும் முடியாதுன்ட்டீங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு அப்ப. என்னடா சொன்ன? யார பத்திர உனக்கு கேவலமா இருக்கு? ராத்திரி பகல இந்த குடும்பத்துக்காக உழைச்சு இப்படி ஓட தேஞ்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா நீ இப்படி எதிர்த்து பேசுற? எங்க நீங்க போங்க, நீங்க போங்க. உன் தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வசதி இல்லாதவரா இருக்கலாம். அவரால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு அவர் தயங்கினதே இல்ல. உரிமைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் கடமையை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு சல்லி காசாவது நீ சம்பாதிச்சு கொடுத்திருக்கியா? குடும்பத்தை விடடா, உன் செலவுக்காது உன்னால சம்பாதிக்க முடியுமா? கேட்டா வேலை கிடைக்கிறேங்கிற, அது சரிடா, அது சரி. எப்படியும் சம்பாதிச்சு முன்னேறணுங்கிற வைராக்கியம் மனசுல இருக்கணும்டா. அந்த நெஞ்சு அழுத்த இருக்கிறவன் மூட்டை தூக்கி கூட பொழைச்சுக்குவான். புரியுதா? சரி, வந்து சாப்பிடு, வாடா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன் கீதா உதவி என் கண்ணை திறந்துடுச்சு. மூட்டை தூக்கியோ திருடியோ 4 காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீட்டுல சாப்பிடுறேன். டேய், திருட்டு வேலைக்கு போனா வீட்டு சாப்பாடு கிடைக்காது. ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடணும். திட்டி கேட்டுக்கிட்டே உங்களை மாதிரி பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிடுறத விட ஜெயில் சாப்பாடு எவ்வளவு மேல். பாத்தியாமா என்ன பிச்சைக்காரன்னு சொல்றா? ஐயோ, நீங்க சும்மா இருங்க மாமா. எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு கோவம் வருதே தவிர நிலைமையை புரிஞ்சுக்கிற புத்தி அவனுக்கு இல்ல. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் இருக்குது. என்ன பண்றது? எல்லாம் கலிகாலம். ஹலோ கார்த்திக், நீங்க கார்த்திக் தானே? என் பேர் மேரி. நீங்க படிச்ச காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். உங்களை விட நான் 2 வருஷம் ஜூனியர். ஓஹோ. இப்ப என்ன பண்றீங்க? வேலை இல்லாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். பிஏ கோல்டு மெடலிஸ்ட், உங்களுக்கு வேலை கிடைக்கல? நம்ம நாட்டுல தான் படிக்கிற படிப்புக்கும் கிடைக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே. சரி, அதை விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அனாதை ஆசிரமத்துல தான் இருக்கேன். அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொடுத்து வச்சவ. நானும் அனாதையா பிறந்திருந்தா எங்கேயாவது அனாதை ஆசிரமத்திலேயாவது வேலை கிடைச்சிருக்கும். கார்த்திக், ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் நிச்சயமா ஒரு நாள் நீங்க பெரிய லெவலுக்கு வரத்தான் போறீங்க. ரொம்ப கிளார்வாயிண்டா இருக்கியே. கார்த்திக், இப்போ சும்மா தானே இருக்கீங்க? ஆமா. அனாத ஆசிரமத்துக்கு நிதி திரட்ட போறோம். நீங்களும் வந்து உதவி செய்யுங்க, வாங்க. My dear children, அநாத குழந்தைகளுக்கு செய்யற உதவி கர்த்தருக்கு செய்யற சேவை. எந்தவித சுயநலமும் இல்லாம நீங்க செய்ய போற இந்த சேவையை கர்த்தர் மேலேந்து பார்வையிடுவார். உங்களுக்கெல்லாம் அருள் புரிவார்.
என்ன காலியா இருக்கு? இது யாருடையது? அது என்னதில்ல ஃபாதர். என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். மை டியர் சில்ட்ரன், தப்பு செய்துவிட்டு தப்பிக்க நினைப்பவன் பாவத்தை சுமக்கிறான். தன் தவறை உணர்ந்தவன் பாவத்தை இறக்கி வைக்கிறான். மனிதனாக வாழ தகுதியுடையவனாகிறான். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் வெட்கப்படாமல் ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறு செஞ்சது நான் தான் ஃபாதர். மேரி, நீ குழந்தையா இந்த அநாத ஆசிரமத்துல வந்து சேர்ந்ததுல இருந்து உன்னை எனக்கு தெரியும். நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பேன்னு நான் நம்பவே மாட்டேன். ஓ ஜீசஸ், என்னை மன்னியுங்கள். ஒரு சிறு சபலத்தில் யாருக்கோ சேர வேண்டிய பொருளை என் சுயநலத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். என் பாவத்தை கழுவி எனக்கு விமோசனம் தாருங்கள். கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஆமென். மேரி, என்ன மன்னிச்சிடு மேரி. மன்னிக்கக்கூடிய தகுதி உடையவர் அந்த ஒருவர் தான். அவர்கிட்ட நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். ஏதோ சவலத்துல கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். ஐ எம் சாரி. இது என் வீடு தானா இல்ல தெருமாறி வந்துட்டேனா? ரகுராம், இது உன் வீடுதாயா. தகைச்சு போய் நிக்காத. தெம்பா உள்ள வா. வா. நல்வரவு நல்வரவு. 2 குழந்தைகளின் தந்தையே வருக. எங்கள் இனிய தொழிலாளர் நண்பனே வருக வருக. ஏன் இந்த அலங்காரம்? எதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம்? என்னடா கிண்டல் பண்றியா? இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் டே. நீங்க எல்லாம் விருந்துல அவசியம் கலந்துக்கணும் எங்களை வர சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்க. மேரேஜ் டேயா? யாருக்கு? எனக்கு தான். என்னப்பா அது? அம்மா இறந்து 30 வருஷம் ஆச்சு. இப்ப போய் ஏண்டா, உங்க அம்மா செத்தது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? நீ ஜானகியை கைப்பிடிச்சு 25 வருஷம் ஆகுத, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கு தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு பண்ணேன். அடே வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. பிரியாணி சுட சுட ரெடியா இருக்குது. பிரியாணியா? இவ்வளவு பேருக்கா? எக்கச்சக்கமா செலவாகுமே. பணம் ஏதுப்பா? நானும் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கேன். எங்க இருக்கியா? ஏதுப்பா பணம்? கடவுள் கொடுத்தாரா? அம்மா ஜானகி, நீ ரெடியாவுமா? ஏதுப்பா பணம்? கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னல. கடவுள் எப்படிப்பா கொடுப்பாரு? உண்மையை சொல்லுப்பா. கடவுள் தாண்டா கொடுத்தாரு. நீ போய் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு போ. எப்பா சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. பிரியாணி கொதிக்க கொதிக்க வாசம் தூக்குது. யோ, பிரியாணி ரெடியா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப பிரியாணி சாப்பிட போலாமா? இல்லையா? ஏயா இப்படி அலையிற? தம்பதிகளை வாழ்த்து 2 வார்த்தை பேச வேண்டாமா? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, கிழிஞ்சது போ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி போச்சு. இனிமே 3000 இரவு கொண்டாடின அப்புறம் தான் பிரியாணி போடுவீங்களா? பிரியாணி நாரிடும். ஏயா இப்படி முகத்தை துப்புற? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க. ரகுராமன் தான் பாத்தீங்களா? எப்பா நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏன் வயத்தால போகுதா? எப்பா அந்த ஆன்ட்டி யாருப்பா? அவளா? நம்ம பிளாக் பெல்ட் பலராமனுடைய தங்கச்சி. கராத்தேல பிளாக் பெல்ட்டா? பாண்டி பசார்ல பிளாக் பெல்ட் பிரவுன் பெல்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் அவன் அண்ணன். அவ்வளவுதானே? அப்படின்னா ஓகே தான். ஆனா இவ கராத்தேல பிளாக் பெல்ட். அப்புறம் எப்படி? பிரியாணியே சாப்பிடலாம். ஜானி, உனக்கா தெரியுமா பணம் எப்படி வந்தது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. கேட்டா கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னாரு. எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. என்ன இலை வெறிச்சோன்னு இருக்குது? எப்பா பிரியாணியை கொண்டாப்பா. அது வரலாம், சத்தம் கொடுக்காதீங்க சார். ஆடு பிரியாணில இருந்து எந்திரிச்சு ஓடிட போகுது. தன்னால வரும். அதானே கறியா போட்டுருக்கானுங்க. காய்கறியை போட்டிருக்கானுங்களா? இந்தா எல்லாத்தையும் நீயே தின்னு. பிரியாணியை கொண்டாப்பா. அப்பா மானத்தை வாங்காதீங்கப்பா. இனிமே இப்படி பண்ணீங்க நான் இலையை எடுத்துட்டு பொம்பளை உட்கார்ந்து சாப்பிட எடுத்து போயிடுவேன். ஆமா. டேய், சாப்பிடுற விஷயத்துல வெக்கப்படவே கூடாது. கேட்டு வாங்கி சாப்பிடணும். ரகுராமு 3 மாசம் வாடகை பாக்கிடா. தின்னாவது தீப்போம். டேய், நீ முதல்ல பந்தில உட்காந்துட்டியா? ஏண்டுடா, முதல்ல விசேஷத்துக்கு வந்தவங்கள கவனிச்சுட்டு தான் அப்புறம் நீ சாப்பிடணும். முடியாதுப்பா. வெள்ளக்கார துரை கிட்ட ஒர்க் பண்ணிருந்தா தானடா உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் புரியும். எந்திரிடா அண்ணா. பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னீங்கன்னா தான் எந்திரிப்பேன். நீ எந்திரிச்சா நான் சொல்றேன். சரி. பணம் எப்படி வந்தது? இப்போ சொல்லுங்கப்பா. எங்க வெள்ளக்கார துரை சார்ல்ஸ் வில்கின்சன் இருக்காரு. அவரு எப்பவுமே சொல்லுவாரு, early to bed, early to rise. சும்மா விளையாடாதீங்கப்பா. உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லணும்ன்றியா?
என் அப்பன் பழனியாண்டி கொடுத்தான். அப்பா அனாவசியமா என் கோவத்தை கலராத. ஏற்கனவே ஊருக்குள்ள தலைக்கு மேல கடன் இருக்கு. நீ வேற மேரேஜ் டே அது இதுன்னு கடன் வாங்கினா எவன் அடிக்கிறது? கடவுள் எப்படிப்பா கொடுத்தாரு? ஏன்டா இப்படி பதற? காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு உங்களோட திருமண நாள்னு எனக்கு ஞாபகம் வந்தது. காசு இருந்தா இந்த நாளை சிறப்பா விசேஷமா கொண்டாடலாமேன்னு சாமி கிட்ட அழாத குறையா கெஞ்சின. திடீர்னு ஒரு காத்து அடிச்சது. முருகன் படம் அப்படியே லேசா ஆடிச்சு. எனக்கு என்னமோ மேனி சிலுத்து போச்சு. அப்புறம் பார்த்தா முருகன் படத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கவர் லொடக்குன்னு விழுந்தது. பிரிச்சு பார்த்தேன், 2000 ரூபாய் பணம் இருந்தது. அவசர அவசரமா எல்லாருக்கும் சொல்லி இந்த பங்கனை சிறப்பா கொண்டாடிட்டேன். போச்சு, குடி முழுகி போச்சு. அது முருகர் பணம் இல்ல, என் பணம். மாசம் மாசம் சீட்டு கட்டி சேர்த்து வச்சிருந்தது. பரமசிவன் கடன்ல பாதியா அடைக்கலாமேன்னு சேர்த்து வச்சிருந்தேன். நான் சீட்டு எடுத்த அன்னைக்கு பரமசிவன் ஊர்ல இல்ல. அவன் அன்னைக்கே வந்திருந்தா அன்னைக்கே பணத்தை கொடுத்துருப்பேன். அவன் இன்னைக்குல வந்து தொலைச்சிருக்கான். அது சீட்டு பண்ணணும்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். வயசாச்சே தவிர சுத்தமா இல்ல. ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் உபத்திரத்துக்கு குறைச்சல் இல்ல. என்னங்க ஏன் சும்மா அவரை திட்டுறீங்க? நீங்க பணத்தை பையில வச்சிருக்கணும் இல்ல பெட்டியில வச்சிருக்கணும், இல்லன்னா என்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கலாம்ல. பையில வச்சா ஜேபில் அடிச்சாங்க. எனக்கு இந்த வீட்டு பீரோ அலமாரி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சரி உங்ககிட்ட கொடுத்து வச்சா சும்மா இருப்பாங்களா? ஆளுக்கு ஆள் புடிங்கி எடுத்துறாங்க. அதான் முருகன் போட்ட பின்னாடி ஒளிச்சு வச்ச. போச்சு போச்சு. அதுக்கேண்டா நோய் நோயின்னு கத்துற? நான் என்ன வேஸ்டாவா செலவு பண்ணேன்? டாக்டர் கிட்டயா போனேன்? ஏதோ நல்ல மனசோட உங்க ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்துறேன். சும்மா அழட்டிக்காம பிரியாணி போய் சாப்பிட ஆறிட போகுது. பிரியாணி 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 மண்ணா கட்டி. சரி சரி ஜானகி, எனக்கு பிரியாணி போடு. தீந்து போச்சுங்க. தீந்து போச்சா? ஒரு கூட தண்ணி கொண்டா கொட்டிக்கிறேன். வயலெல்லாம் பத்து எரியுது. நீங்க நல்லா கொட்டிட்டீங்களா? பிரியாணி முருகா